ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் மிகவும் ஏழ்மையானவன். அவனுக்கு ஒரே சொத்து ஒரு சிறிய ஆடு மட்டுமே. ஆனால் ராமு எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பான். ஒரு நாள் கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டில் பெரிய புயல் வீசியது. மரங்கள் முறிந்தன, பல வீடுகள் சேதமடைந்தன. ராமுவின் சிறிய குடிசையும் இடிந்து விழுந்தது. அவனது ஒரே ஆடும் காணாமல் போனது. கிராம மக்கள் அனைவரும் துக்கத்தில் மூழ்கினர். சிலர் அழுதனர். ஆனால் ராமு மட்டும் அமைதியாக இருந்தான். அக்கம் பக்கத்தார் அவனை நெருங்கி கேட்டனர். ராமு, உன் வீடு இடிந்து போனது, உன் ஒரே ஆடும் காணாமல் போனது. நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? ராமு புன்னகையுடன் பதிலளித்தான். ஆமா, எனக்கு வருத்தம்தான். ஆனால் நான் ஒன்று உணர்ந்தேன். என் வீடு இடிந்தது உண்மை, ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன். என் ஆடு காணாமல் போனது உண்மை, ஆனால் என் கைகள் இன்னும் வேலை செய்யும். நான் நம்பினால் மீண்டும் ஒரு வீடு கட்டலாம். ஆனால் நம்பிக்கையை இழந்துவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்ட கிராம மக்கள் வியந்து போனார்கள். புயல் முடிந்த பிறகு ராமு தன் இரு கைகளாலும் கடினமாக உழைத்தான். கிராமத்து மக்கள் அவனது நம்பிக்கையை பார்த்து உதவி செய்யத் தொடங்கினர். சில மாதங்களில் ராமு ஒரு அழகான சிறிய வீட்டை கட்டி முடித்தான். ஒரு நாள் காட்டுக்கு சென்றபோது அவன் தன் ஆட்டை மீண்டும் கண்டுபிடித்தான். அதோடு அந்த ஆடு 2 அழகான குட்டிகளையும் ஈன்றிருந்தது. கிராம மக்கள் அனைவரும் ராமுவை சுற்றி கூடினர். அவர்கள் அவனிடம் சொன்னார்கள், ராமு, நீ சொன்னது உண்மையிலேயே சரிதான். நம்பிக்கை இருந்தால் எல்லாம் மீண்டும் வரும். நம்பிக்கை இழந்தால் எல்லாம் இழந்தது போலாகும். நம்பிக்கை இருந்தால் இழந்ததை விட அதிகமாக பெறலாம். உன் வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் வந்தாலும் உன் நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே.